இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் யார்? யார் இப்ப பிரதமர் யாருன்னு கேட்கல. இந்த நாட்டின் முதல் பிரதமர் யார்? நேரு, பண்டித நேரு. 1947 ஆகஸ்ட் 15 துவங்கி 1964 மே மாதம் 27 புதன்கிழமை பிற்பகல் 2 மணி வரை 17 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவின் பிரதமர். இந்த நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களை உண்டாக்கிய பெருமகன். இதோ எரிகிற மின்சாரத்திற்கு காரணமான நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை சோவியத் அரசோடு சேர்ந்து உருவாக்கிய இந்த நாட்டை கட்டமைத்த சோசியலிச சிற்பி பக்ரானங்கல் என்ற ஒரு அணையை கட்டினார் நேரு. அதன் திறப்பு விழாவில் நேரு பேசுகிற ஒரு புகைப்படம் என்னிடம் இருக்கிறது. ஒரு மர ஸ்டூலில் அமர்ந்து நேரு பேசிக் கொண்டிருப்பார். மர ஸ்டூலில். நாங்கள் கூட சௌரியமாக உட்கார்ந்திருக்கோம். நாங்கள் சௌரியமாக இருக்கிற இந்த நாற்காலிக்கு பின்னே இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களின் தியாகமும் வீரமும் இருக்கிறது. ஒரு மர ஸ்டூலில் அமர்ந்து 5000 பேருக்கு பக்ரானங்கல் அணைக்கட்டை நாட்டுக்கு சமர்ப்பிக்கிறார் நேரு. திறந்து வைத்து பேசிவிட்டார் நேரு. மேடையை விட்டு கீழே இறங்குகிறார். அணை வெளியேறும் பகுதியிலே இருந்து பாசனம் பெறும் சில விவசாயிகள் நேருவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் மேடைக்கு அருகே அழைத்து வருகிறார்கள். ஒரு விவசாயி நன்றி சொல்லிவிட்டு நேருவின் கால்களில் விழுந்து வணங்கினான். பதறி 2 அடி பின்னாலே போய் அவன் கன்னத்தில் அடித்தார் நேரு. பாதுகாப்பு அதிகாரிகள் பயந்து விட்டார்கள் இல்லையா? இவன் என்ன செய்தானோ ஏது செய்தானோ, பிரதமருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது? அடித்த கணத்திலேயே தான் செய்த தவறை உணர்ந்து அவன் கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்டவாறு நேரு சொன்னார், யார் காலிலும் விழுந்து நீ வாழக்கூடாது என்பதற்காகத்தான், யார் காலிலும் விழுந்து நீ வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அணையை நாங்கள் உருவாக்கினோம். நீ என் காலில் விழலாமா? நான் அதனால் கோபப்பட்டேன். நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவன் கைகளை பிடித்து அவன் கைகளில் தன் முகத்தை புதைத்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நேரு. இது நாட்டின் வரலாறு. அது பள்ளிக்கூடத்துக்கு போறதை பற்றி மோகன சுந்தரம் சொன்னார். இந்த அரங்கில் 50 வயது தொடர்ந்த அத்தனை அறிவு தலைமுறையும், இவர் நான் 45-50 வயது கடந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அறிவு தலைமுறையும் காமராஜர் துவங்கிய பள்ளிக்கூடங்களிலே படித்து வந்த குழந்தைகள். அன்றைக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது மூடியிருந்த ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கை 6000. ஏற்கனவே இருந்து செயல்பட்ட ஆனால் குழந்தைகள் படிக்க வேண்டாம் என்று மூடப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 6000. முதலமைச்சர் ஆனதும் செய்த முதல் வேலை என்ன? 6000 பள்ளிகளையும் திறந்தது. திறந்தது மட்டுமில்லை, ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் இன்னொரு பள்ளிக்கூடத்திற்கும் இடையில் 3 கிலோமீட்டர் தூரம் என்று தீர்மானித்தவர் அவர். அதற்கு முன்பு அது 10 கிலோமீட்டர். அவர் அதிகாரிகளை பார்த்து கேட்டார், 10 கிலோமீட்டர் ஒரு பச்சை பிள்ளை எப்படி போகுங்கிறேன், அறிவிற்கா என்ன? 10 இல்ல 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஆணையை பிறப்பித்தது காமராஜர். அன்றைக்கு வகுப்பில் படிப்பதற்கு கட்டணம் இருந்தது, பணம் கொடுக்க வேண்டும். எத்தனை வகையான கட்டணம்?
3 வகையான கட்டணங்கள். அதிகம் பணம் கொடுக்கிற வசதியான உயர்ஜாதி குழந்தைகள் முதல் 4 வரிசையில் 3 வரிசையில் அமர்ந்திருப்பார்கள். சினிமா தியேட்டர் மாதிரி பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. ஆமா, அதை விட குறைவாக பணம் கொடுக்கிற பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் 2வது பகுதியில் இருப்பார்கள். அதை விடவும் குறைந்த பணம் கொடுக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் வகுப்பறையின் கடைசியில் இருப்பார்கள். அவர்களால் ஆசிரியர் பேசுவதை கேட்க முடியாது, ஆசிரியர் எழுதுவதை பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக மணி அடித்த உடனேயே, வகுப்பறைக்குள் வந்து அமர்ந்த உடனேயே குழந்தைகள் சாதி வாரியாக உட்கார்வார்கள். ஜாதி வாரியாக உட்கார வேண்டும் குழந்தைகள், அல்லது கொடுத்த பணத்துக்கு ஏற்ப உட்கார வேண்டும். அடுத்த ஆணை பிறப்பித்தார். கல்விக்கு கட்டணம் இல்லை. வகுப்பில் எல்லா குழந்தைகளையும் சமமாக உட்கார வைக்க வேண்டும். ஆணையிட்டு விட்டார். கட்டணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை படிக்க அனுப்பினார்கள். ஆனால் அரசின் புள்ளிவிவர கணக்குப்படி கட்டணம் இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு 70-80 குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரும் என்று எதிர்பார்த்தால் வந்தது 40-50 குழந்தைகள் தான். எதிர்பார்த்த எண்ணிக்கையில் குழந்தைகளின் வரவு பதிவாகவில்லை. ஏனென்று யாருக்கும் விளங்கவில்லை, அவருக்குமே தெரியவில்லை. குழம்பிக் கொண்டே இருந்தார்கள். அது என்னன்னு பாருங்கய்யா, அது என்னன்னு பாருங்கய்யா. பணம் வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு இன்னும் ஏன்யா எல்லா பிள்ளையும் வராமல் இருக்கு, அது என்னன்னு பாருங்கய்யா. பார்க்குறோம்யா பார்க்குறோம்யா. பார்க்கல, அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஒரு நாள் முதலமைச்சர் என்கிற முறையில் அரசு முறை பயணமாக காரில் போகிறார். போகிற வழியில் ஒரு விவசாய விளை நிலத்தில், விவசாயம் நடைபெறாத ஒரு நிலத்தில் ஒரு ஏழை விவசாயி தன் 2 மகன்களோடு ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். 2 படிக்கிற வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை. முதலமைச்சர் காரை நிறுத்துகிறார். இறங்கி அவனை கூப்பிடுறார். இங்க வாண்ண அப்படின்னாரு. அவன் வந்து, ஐயா யாரோ காரில் வந்திருக்காங்க, அவனுக்கு முதலமைச்சர் தெரியாது. ஆமா ஐயா அப்படின்னு. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா பணம் கட்ட வேணாம்னு உனக்கு தெரியுமாண்ணே அப்படின்னு. தெரியும் ஐயா. அப்புறம் ஏன் பிள்ளை 2ஐயும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம உங்கள வச்சு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபமா கேட்டார். அவன் பணிவா சொன்னான், அனுப்பணும்னு ஆசைதாயா படுறேன், ஆனால் பிள்ளைங்க ஏன் கூட இருந்தா எங்கள் வீட்டுக்காரரை கொடுக்குற சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு மத்தியானம் கொடுத்துருவேன், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளை சாப்பாட்டுக்கு என்னையா செய்யும்னு கேட்டான். உங்களுக்கு தெரியுமா, தன் பயணத்தை ரத்து செய்து விட்டு அவர் சென்னை திரும்பி விட்டார். வந்தவுடனே கல்வித்துறையின் உயர் அதிகாரி, அவர் பெயர் நேத்து சுந்தரவடிவேலு, அவர் பெரியாரின் சீடர், அவரது வாழ்க்கை அனுபவங்கள் புத்தகமாக இருக்கிறது. அந்த சுந்தரவடிவேலை பெருந்தலைவர் காமராஜர் வடிவேலு என்று அழைப்பார். ஓ வடிவேலு இங்க வாயா, ஏன் பிள்ளைங்க வரலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேயா, பசியில தாயா பிள்ளைங்க வரல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளைங்க வரல. யோ வடிவேலு, பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசியில சாப்பிடாம ஒரு பிள்ளை போச்சுன்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாதியா, சாப்பாடு போடுறதுக்கு வழி பண்ணணும்யா. நிதியமைச்சர் கூப்பிடியா. நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம். நிதியமைச்சர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடா, 1,10,00,000 ரூபாய் செலவாகும். அன்றைக்கு 1,10,00,000 ரூபாய் செலவாகும். அரசிடம் நிதி இல்லை. நிதியமைச்சர் மறுத்தார். அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், 1,10,00,000 ரூபாய் கொடுத்தா சோறு போட்டுருவீங்களா? போட்டுருவேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்க மற்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 150 பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை தமிழகம் முழுவதிலும் நடத்தி, எல்லா இடத்திலும் நடந்த கூட்டங்களுக்கு அந்த பகுதியிலே இருக்கிற செல்வந்தர்களையும்
தனவந்தர்களையும் பெரியவர்களையும் வரவழைத்து இப்படி அவர்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் தன் நீண்ட கதர் சட்டையை உயர்த்தி குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பணம் வேணும்னு நிதி திரட்டுறோம், அதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் என்று மடிப்பிச்சை கேட்டு காமராஜர் திரட்டிய தொகை 1,50,00,000. பிச்சை புகினும் நன்றே. அவன் பிச்சை எடுத்து படிக்க வச்சான். அவருக்கு திருமணம் இல்லை, அவருக்கு குழந்தைகள் இல்லை. எங்காவது திருமணம் இல்லாத குழந்தைகள் இல்லாத ஒரு தலைவரின் பக்கத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போகும் 2 குழந்தைகள் நிற்கிற சிலையை உலகத்தில் நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? இந்த கல்வி வரலாறு ஒரு தலைமுறைக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா? இதுதானே கருணை, இதுதானே அன்பு, இதுதானே எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற உந்துதல். நம்முடைய நீண்ட வரலாற்றை, நம் கடந்த காலத்தை, இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. அது பிழையானது. அவ்வளவு இறந்த காலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது புத்தகம். நம் இறந்த காலம் முழுவதும் அதிலே தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் பேசப்படும் மொழிகள் 19,000 மொழிகள். 19,000 மொழிகள் பேசப்படுகிறது. ஆனால் 200 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது. நீலகிரியில் படுகர்கள் படுக மொழி பேசுவார்கள். எழுத்து உண்டா? கிடையாது. குறவரின மக்கள் ஒரு மொழி பேசுவார்கள். அதற்கு எழுத்து உண்டா? கிடையாது. அதுபோல எழுத்து இல்லாத மொழிகள் தான் பல்லாயிரக்கணக்கான மொழிகள். எழுத்து இருக்கிற மொழிகளே 200 மொழிகள் தான். ஒட்டுமொத்த உலகத்திலும் இந்த 200 மொழிகளிலும் 100க்கு மேற்பட்ட மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது. பிறமொழியின் எழுத்தை தங்கள் எழுத்தாக ஆக்கி கொண்டவர்கள். சொந்தமாக எழுத்திருக்கிற மொழிகள் 100க்கும் குறைவான மொழிகள். சொந்தமான எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் இருக்கிற 100க்கு குறைவான மொழிகளில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். 19,000 எங்க இருக்கு? 6 எங்க இருக்கு? அந்த 6 மொழிகள் எது? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். எது 6வது மொழி? 3 பேர் சொல்லுங்க. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். எது 6வது மொழி? உயிரோடு இருக்குங்க, உயிர்ப்போடு பேசுங்க. புத்தன் சொல்றான், நான் என்ன கேள்வி பதிலாக கேட்டேன்? கோடிட்ட இடத்தை நிரப்புக தானே. புத்தன் சொல்றான், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாகவே இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும்னு புத்தன் சொல்லுவான். அப்ப 2000 ஆண்டுகளை கடந்தும் உலகில் பேசப்படுகிற இல்லை இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட மொழிகள் 6: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். எது 6வது மொழி? தமிழ். உறக்க தாய்மொழியின் பெயரை சொல்லி உறக்க தாய்மொழியை கற்று நீங்கள் எழுத படிக்க தெரியாவிட்டால் தமிழை நம்மால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவனாலும் தமிழை அழிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமையில் தான் பேசுகிறேன், மரியாதை குறைவான சொல்லைத்தான் பயன்படுத்துகிறேன், எனக்கு தெரியும். ஆனாலும் அறிந்தே சொல்கிறேன், எவனாலும் தமிழை அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஆமா, உலகின் 6வது மொழி எதுன்னு கேட்டா
எத்தனை பேர் இப்பவும் பாருங்க, ஒரு தடவை தமிழ்னு சொல்லிட்டா என்ன? ஆறாவது மொழி எது? தமிழ். இப்பதான் ஆமா, இது மொழி வெறி அல்ல. இன்னும் சொல்கிறேன், இது மொழி வெறி அல்ல, மொழி பற்று. பிறமொழி பகைமை தமிழர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. எல்லா மொழிகளையும் கற்று தேர்ந்தவர்கள் தமிழர்கள். பிற மொழியை கற்பார்கள், தங்கள் மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வேறொரு மொழியை திணித்தால் தமிழர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ புரியுது? ஆமா. இந்த ஆறு மொழிகளிலும் இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட உலகின் 6 மொழிகளிலும் 4 மொழிகளை யாரும் பேசுவதில்லை. யாரும் பேசுவதில்லை என்ன? மனிதர்களால் பேசப்படுவதில்லை. மனிதர்களால் பேசப்படாத, ஆனால் புத்தகம் இருக்கிற, இலக்கணம் இருக்கிற, இலக்கியம் இருக்கிற 4 மொழிகள் எது? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம். கிரேக்கம் எவராலும் பேசப்படுவதில்லை. லத்தீன் ஒருவரும் பேசுவதில்லை. ஈப்ருவை பேச ஆளே கிடையாது. சமஸ்கிருதம் கோவிலில் சாமியை பார்த்து பேசுகிறார் இல்லையா? அது சமஸ்கிருதமா இல்லையா என்று சாமிக்கும் தான் தெரியும். நமக்கு தெரியுமா? மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்களா? இல்லை. மனிதர்கள் பேசாமல் புத்தகங்களுக்குள்ளேயே சிறைப்பட்டு மடிந்து போன, இறந்து போன மொழிகள் 4 என்றால், இன்னும் மனிதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசுகிற மொழி 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2000 ஆண்டு என்பது கூட 2 வருஷத்துக்கு முன்னாக வரைக்கும் தான். எந்த கடலிலும் கலக்காத, தமிழ்நாட்டில் பிறக்கும் எல்லா நதியும் கடலில் போய் கலக்கும். உலகின் எல்லா நதிகளிலும் எப்படியேனும் ஓடி கடலுக்குத்தான் போய்விடுகிறது. ஆனால் பெருகி ஓடினாலும் கடலோடு போய் கலக்காத, கடல் என்கிற அரசனோடு சமுத்திர ராஜனோடு சேராத கன்னி நதி உலகத்தில் ஒன்று என்றால் அது வைகை. வைகை கன்னி நதி. அது கடலோடு போய் சேருவது இல்லை. கடலோடு போய் சேராத கன்னி நதி வைகையின் கரையில் ஆய்வு நடந்த இடம் எது? கீழடி. கீழடியில் ஆய்வு நடந்ததற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? அங்கிருந்து எடுக்கப்பட்ட சுட்ட மண்பானைகளில் தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுட்ட மண்பானைகளின் வயது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட வயது 3500. எனில் உலகில் 2000 ஆண்டுகளை கடந்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு எல்லோராலும் பேசப்படும் உலகின் ஒரே மொழி அது. அது படிக்க வேணாமா? அதை பழக இல்லாம பேச வேணாமா? அப்ப புஸ்தகம் வாங்கணும்ல. தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு பண்ணு. தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு. ரூவுக்கு பக்கத்தில் பேனாவை நிப்பாட்டிட்டு கேட்குறான், மாப்பிள்ள என்ன ரூ போட அப்படின்னு. மாப்பிள்ள சொல்றான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, அதுவே சின்ன தகராறா இருந்தா சின்ன ரூ போடு. பள்ளி எழுதணும், இந்த நாக்கு அன்னத்தில் ஒட்டணும் இல்லை. பள்ளி. ஒரு பாபா கேட்குது, என்ன லா போட? பக்கத்தில் பாபா சொல்லுது, குண்டு லா போடு. என்னங்கடா டே, அது குண்டு லா இல்லை, அது பெரிய ரா சின்ன ரா கிடையாது. அதுக்கு என்ன பெயரு? வல்லினம், மெல்லினம், இடையினம். பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். தாய்மொழியை பிழையின்றி பேசாமல் இருப்பதும், தாய்மொழியை பிழையின்றி எழுதாமல் இருப்பதும், தாய்மொழியை பிழையின்றி படிக்காமல் இருப்பதும் மன்னிக்க முடியாத குற்றம். அது தாயை அவமதிப்பதற்கு ஒப்பானது.